உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் நினைவு நாளை உள்ளாட்சி சமூக நீதி நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைபிடிப்பதாக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் மேலவளவு முருகேசன் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் நினைவு நாளை உள்ளாட்சி சமூக நீதி நாளாக கடைபிடிப்பதாக தெரிவித்தார். சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட மாவீரன் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தோழர்களின் வீரவணக்க நாள். அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்துகிறோம். உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட அதை பொருட்படுத்தாமல் எமது மக்களின் உரிமை அதைவிட முதன்மையானது என்று துணிந்து சாதி வெறியர்களின் சவாலை எதிர்கொண்ட ஒரு மாவீரன் தான் மேலவளவு முருகேசன். இதனை சமூக நீதி உள்ளாட்சி சமூக நீதி நாள் என விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு செய்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய வகையில் இந்த நாளை கடைபிடிக்கிறோம். மாவீரன் முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களுக்கும் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். மேலும் இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மேலவளவு முருகேசன் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மேலவளவு போராளிகளை நினைவுகூரும் வகையில் இணையவழியில் நடைபெற்ற உள்ளாட்சி சமூக நீதி நாள் கருத்தமர்வு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் தோழர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் ஆகியோர் வீரவணக்க உரை நிகழ்த்தினர். கருத்தமர்வில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், விசிக பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் விசிக சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், தலைமை நிலைய செயலாளர் உஞ்சையரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி பதவி விலக கோரி அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் கட்டுக்கு அடங்காமல் அதிகரித்து வரும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலைகளை கட்டுப்படுத்தி 2014 முதல் உயர்த்தப்பட்ட கலால் வரிகளை பெருமளவு குறைத்து விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு மருந்துகள் உட்பட உயிர்காக்கும் மருந்துகளின் கள்ள வணிகத்தை தடுத்து நியாய விலையில் மக்களுக்கு மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும். செங்கல்பட்டு இந்துஸ்தான் பயோடெக் தடுப்பு மருந்துகள் உற்பத்தி வளாகத்தை தமிழ்நாடு அரசிடம் தாமதமின்றி வழங்க வேண்டும். தமிழ்நாட்டின் மக்கள் தொகைக்கு ஏற்ப போதுமான தடுப்பூசி மருந்துகளும் பேரிடர் கால நிவாரண நிதியும் வழங்க வேண்டும். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். தொழில் முடக்கம், வேலை இழப்பு, வேலையின்மை மற்றும் வருமானத்திற்கு வழியில்லாத காரணங்களால் வாழ்வாதாரம் இழந்து நிற்கும் குடும்பங்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 வீதம் அடுத்த 6 மாதங்களுக்கு வழங்க வேண்டும். மத்திய உணவு தொகுப்பிலிருந்து நபருக்கு தலா 10 கிலோ வீதம் உணவு தானியங்கள் விலையில்லாமல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 3வது நாளாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் மூர்த்தி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மோடி அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர்
பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், மோடி பதவி விலக கோரி அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்றும், இந்தியா முழுவதும் மோடியே பதவி விலகு என்ற ஒற்றை முழக்கம் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பார்களேயானால் இங்கே பொருளாதார ரீதியான பாதிப்பு என்பதையும் தாண்டி கருத்தியல் ரீதியான மிக பெரும் பாதிப்பு மக்களுக்கிடையிலே சனாதன சக்திகளால் ஏற்படும் என்பதை நாம் அறிவோம். ஆகவே இன்னும் 3 ஆண்டு காலம் பொறுத்திருந்து அடுத்து வருகிற பொதுத் தேர்தலில் இவர்களை விரட்டி அடிப்போம் என்பது நம்முடைய செயல் திட்டமாக இருந்தாலும் இன்னும் 3 ஆண்டு காலம் நாம் பொறுத்திருக்க முடியாது. இந்தியா முழுவதும் மோடியே பதவி விலகு என்கிற ஒற்றை முழக்கம் ஓங்கி ஒலிக்க வேண்டும். தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகள் இதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக தொடர்ந்து நாம் களத்தில் நிற்போம். சனாதன சக்திகளை விரட்டி அடிப்போம். ஏழை எளிய உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை ஒருங்கிணைப்பதிலே இணைந்து நிற்போம் என்பதை சொல்லி மோடியே பதவி விலகு என்பது நமது அடுத்த முழக்கமாக அமையட்டும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலவளவு போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக கூறினார். மோடி அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை எண்ணெய் நிறுவனங்களுக்கு அளித்துவிட்டு அவர்கள் பழியை எண்ணெய் நிறுவனங்களின் மீது போட்டுவிட்டு தப்பிக்கிறார்கள். ஆனால் இதற்கு முழு பொறுப்பு அரசுதான், இந்திய ஒன்றிய அரசுதான். சாதாரண சாமானியமான மக்களின் அடிவயிற்றிலே கை வைக்கக்கூடிய வகையில் இந்த கடுமையான விலை உயர்வை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மோடி அரசு உயர்த்தி இருக்கிறது. இதை இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 போராளிகளின் நினைவு நாள். உள்ளாட்சி அமைப்பில் அரசியல் உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராடி தமது உயிரை தியாகம் செய்த அந்த போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். மேலவளவு ஊராட்சி தலைவர் முருகேசன் நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். மேலவளவு ஊராட்சி தலைவர் முருகேசன் உள்ளிட்ட 7 பேர் நினைவு நாளையொட்டி மதுரையில் உள்ள முருகேசன் நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏக்கள் சிந்தனை செல்வன், பனையூர் பாபு, எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், தலைமை நிலைய செயலாளர் பாவரசு, மாவட்ட செயலாளர்கள் கதிரவன், செல்வரசு, இன்குலாப், மாநில துணை செயலாளர்கள் கனியமுதன், வெள்ளவன் கோதை, பஞ்சமி நில மீட்பு குழு தலைவர் சசி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய விசிக பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், அனைத்து தரப்பினரும் முருகேசன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிலை வர வேண்டும் என்றும் மேலவளவு சுடுகாட்டுக்கு பாதை அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து மேலவளவு முருகேசனுக்கு அகவணக்கம் செலுத்துகிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் வெற்றி என்பதை மெத்த பணிவோடு நாம் சொல்ல கடமைப்பட்டது. 1 கோடி பேர் நாம் திரண்டாலும் அது முழுமையாகாது. எந்த சமூகத்தின் நெஞ்சிலே நஞ்சை வாச்சினார்களோ அந்த நஞ்சை தூக்கி எறிந்து விட்டு எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான் தமிழகத்தினுடைய விடியல், தமிழகத்தினுடைய வெளிச்சம் என்று தென் மாவட்டத்தில் இருக்கிற பட்டியல் வகுப்பை சாராத இதர தமிழ் சமுதாயமும் தலைவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே அடுத்த ஆண்டு ஒரு சமத்துவ திருவிழாவாக, சமூக நல்லிணக்க திருவிழாவாக, அனைத்து சமுதாயத்தினரும் பங்கேற்றுக் கொள்ளுகிற திருவிழாவாக, அனைத்து சமுதாய இளைஞர்களும் வாயார அடுத்த தேர்தலில் எங்கள் அண்ணன் திருமாதான் என்று சொல்லுகிற வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று. அதன் பின்னர் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் விசிக சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்பதே நம் போராட்டம் என்று தெரிவித்தார். புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல் என்கின்ற வகையிலே தலைவர் எழுச்சி தமிழருடைய சிந்தனை, தலையை சீவியவன் எல்லாம் வெற்றி தலை குனிகிற அளவிற்கு இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து இருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அல்லது குறிக்கப்பட்ட இடத்தில் கூட போட்டியிட முடியாது என்கின்ற நிலையை மாற்றி இன்றைக்கு பொது தொகுதி என்று இவர்கள் பிரித்து வைத்திருக்கக்கூடிய தொகுதியில், அதுவும் கடந்த சில வருடங்களாக தன்னுடைய தாக்குதலை மிக கடுமையாக
அறிவுபூர்வமாக கருத்தியல் ரீதியாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுத்து வைத்ததனுடைய எதிரொலியாக சாதிய மதவாத சக்திகள் எல்லாம் ஒருபுறம் வன்முறையை கையிலே எடுத்து மறுபுறம் தங்களிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும், அது பணமாக இருந்தாலும் சரி அல்லது அரசு இயந்திரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பயன்படுத்தி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இதனைத் தொடர்ந்து பேசிய விசிகாவின் துணை பொதுச் செயலாளரும் நாகை விசிக சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுர் ஷானவாஸ், சென்னை நீதிமன்றத்தில் காலியாக உள்ள 18 நீதிபதிகளுக்கான இடங்களில் அனைத்து தரப்பினர்களுக்கும் இடமளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மதுரையில் வேறு பிடித்த இயக்கம் என்றாலும் அதற்கு அடையாளம், அதற்கான தோற்றத்தை இன்றைக்கு எப்படி வரைந்து வைத்திருக்கிறார்கள்? இது வட மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கிற கட்சி என்று அதற்கு ஒரு தோற்றத்தை வைத்திருக்கிறார்கள், ஒரு சித்திரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது வெறுமனே தலித் மக்களுக்கான கட்சி என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் அதையும் உடைத்து தகர்த்திருக்கிறது. இது அனைத்து மக்களுக்குமான கட்சி, ஒட்டுமொத்த மக்களுக்குமான கட்சி. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர் என்கிற அந்த பார்வை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய பனையூர் தொகுதியின் விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூபாபு, மேலவளவு போராளிகளுக்கு வீரவணக்கம் என்றும் நாங்களும் சட்டமன்றத்துக்கு செல்வோம், சமூக நீதியை காப்போம் என தெரிவித்தார். நாம் எழுச்சி தமிழின் வாரிசுகள், மேலவளவும் புறையை சார்பாகவும் மேலவளவின் ஊர் சார்பாகவும் சாதி இந்துக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம். நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் தான், நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம், நாங்கள் நாடாளுமன்றம் செல்வோம், நாங்கள் சட்டமன்றம் செல்வோம், நாங்கள் சமூக நீதியை உழைக்க சொல்வோம், நாங்கள் சமூக நீதிக்காக குரல் கொடுப்போம், நாங்கள் எழுச்சி தமிழின் வாரிசுகள் என்பதை சொல்லி இந்த நன்றிக்கு வாய்ப்பளித்த மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் நினைவு நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை என வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அரசியல் உரிமை மீட்பு போராளிகளின் கல்வெட்டிற்கு மாலை என வைத்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் உதயசூரியன், ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வலுவன், நகர செயலாளர் அசோக், செய்தி தொடர்பாளர் பாபு, வேதகிரி சார்லஸ், முரளி வசந்த் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சின்னமனூரில் தேனி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் சுருளி தலைமையில் மதுரை மேலவிளவில் அரசியல் உரிமைக்காக போராடி உயிர்நீத்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் பெர்க்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்வில் சின்னமனூர் நகர செயலர் ராதிகேசவன், எஸ் ரமேஷ், பி எஸ் அழகர், ஏசையா, முருகேசன், உதயகுமார், முகாம் செயலாளர்கள் சாம்வளவன், அரவிந்த், ரஞ்சித், சைமன், ஜான்சன், மணீஷ், சிறுத்தை ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். தென்காசி மாவட்டம் வடகரை, பேரூர், வாவா நகரம் முகாம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா இன்று நடைபெற்றது. முகாம் செயலாளர் ஹரீஸ் வாவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடகரை, பேரூர் செயலாளர் சிறிபால், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் ஆகியோர் கொடியேற்றி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற தொகுதி செயலாளர் பன்வழி செல்வம், கடையலனூர் ஒன்றிய செயலாளர் நெடுவை மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கட்சி நிர்வாகிகள் குமார் ஜெகன், சுடலை முத்து, முருகன், மனோஜ்குமார், வைரவன், கண்ணன், கார்த்திக், நாகராஜ், சந்தோஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் நினைவு நாளையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் உறவழகன், வழக்கறிஞரணி மாநில துணை செயலாளர் நந்திவனம் பாலா ஆகியோர் தலைமையில் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தீண்டாமை ஒழிப்பு மாநில இணை செயலாளர் சென்னை பாண்டியன், சிஐடியு மாவட்ட பொருளாளர் கண்ணன், இந்திய வாலிபர் சங்க மாவட்ட பொறுப்பாளர் பிரபாகரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞரணி மாநில செயலாளர் நெப்போலியன், கலை இலக்கிய பிரிவு மாநில துணை செயலாளர் ஒளியவன், மாவட்ட அமைப்பாளர் தொல்குடி நகர செயலாளர் கலையரசன், நகர பொருளாளர் ரவிமன்னன், ஒன்றிய செயலாளர்கள் பழனி, அன்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர்.
தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக மேலவிளவு போராளிகளின் நினைவு நாள் வீரவணக்கம் நிகழ்வு நடைபெற்றது. தொகுதி செயலாளர் பொறியாளர் கருப்பண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் வீரசெங்கோலன், பரமத்தமிழன், ராசா, லட்சுமணன், செந்தில்குமார், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ணன், ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் பிரகாஷ், சரவணன், ஆட்டோ நாகராஜ், பிரகாஷ் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். மேலவிளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் நினைவு நாளையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அம்பேத்கர் சிலை அருகே தேனி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ப. நாகரத்னம் தலைமையில் வீரவணக்கம் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் பாஸ்கரன், தளபதி, ஆண்டவர், கருப்பண்ணன், மது, இனியன், செல்வராஜ், முருகன், மணிபாரதி, சதீஷ், தமிழ் பாண்டி, செல்வம், சிகுமார், சியான், திருமாசேகர், அருண், வடுகப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆண்டவர், தமிழரவி, இளைய காஞ்சி பாலமுருகன், கண்ணன், முரளி, சீனிவாசன், கருப்பையா, வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். மேலவிளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் நினைவு நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தென்காசி குத்துக்கல் வலசையில் போராளிகளின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர செயலர் சா. ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மா. சந்திரன், தென்காசி சட்டமன்ற தொகுதி செயலாளர் செல்வம், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜான் தாமஸ், மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, சிம்சன், இளஞ்சேரன், முருகையா, திருமலைக்குமார், பாக்கியநாதன், மாரிமுத்து, காளிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். மேலவிளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் நினைவு நாளையொட்டி திருவாரூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீரவணக்கம் செலுத்தினர். திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா. வடிவிழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மேலவிளவு போராளிகளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா. வடிவிழகன், செய்தி தொடர்பாளர் தங்கத்தமிழ் செல்வன், ஆவண மைய மாநில துணை செயலாளர் செல்லூர் அரவாணன், ஒன்றிய செயலாளர்கள் பூபாலன், மாதவன், ஒன்றிய துணை செயலாளர் வீரையன், மாவட்ட துணை அமைப்பாளர் கதிர், சீமா மகேந்திரன், இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் புரட்சி நெப்போலியன், நகர செயலாளர் ஆசை தம்பி, மகளிரணி ஒன்றிய செயலாளர் கவிதா, டாஸ்மாக் தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலர் சார்லஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். மேலவிளவு முருகேசன் உள்ளிட்ட 7 தமிழர்களின் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏரல் தாலுகா காமராசன் நல்லூர் முகாமில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் அவர்கள் தலைமையில் வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றது. இதில் திருவைகுண்டம் ஒன்றிய பொருளாளர் வனவாழவன், ஆழ்வே கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூலான் பாண்டியன், ஆழ்வே நகர செயலாளர் மாணிக்கம், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்டராசா, செய்தி நில உரிமை மீட்பு மைய மாவட்ட அமைப்பாளர் வானவளவன், தொடர்பு மைய மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தமிழர் முத்து, கருங்குளம் ஒன்றிய செயலாளர் சிவகுரு, இளஞ்சிறுத்தை மாவட்ட துணை அமைப்பாளர் நயினார், கல்வி பொருளாதார இயக்க மாவட்ட அமைப்பாளர் சீதாராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேலவிளவு முருகேசன் உள்ளிட்ட போராளிகளின் நிறைவு நாள் நிகழ்ச்சி நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் அறிவுக்கரசு கலந்து கொண்டு மேலவிளவு போராளிகளின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பை, தொகுதி துணை செயலாளரின் ஒன்றிய பொருளாளர் களமருதூர் பாண்டியன் மற்றும் செல்வம், ஹரிகிருஷ்ணன், பெரியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு போராளிகளின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். பெட்ரோல், டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை அடுத்த அம்பத்தூர் ஊட்டி பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதியாக 7,500 ரூபாய் வழங்க கோரியும், கொரோனா தடுப்பூசி தடையின்றி அனைவருக்கும் இலவசமாக வழங்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தொழிற்சங்க தலைவர் பேரறிவாளன், விசிக அம்பத்தூர் நகர செயலர் இப்ராஹிம், கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கோவை குனிமுத்தூர் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி, குனிமுத்தூர் பகுதி துணை செயலாளர் சுப்பிரமணி, பகுதி மகளிரணி செயலாளர் அகமது நிஷா, முகாம் செயலாளர் நாகராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆனந்தவல்லி, பரமசிவம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்தும் மத்திய அரசை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கச்சேரி சாலையில் ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டபடி ஊர்வலமாக வந்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள சாட்டைக்குடி கடைத்தெரு பகுதியில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரியும் கொரோனா கால நிவாரணமாக மத்திய அரசு 7,500 ரூபாய் வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஎம்மின் மாவட்ட குழு உறுப்பினர் அம்பிகாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பேரறிவாளன், தேசிய மாதர் சம்மேளனத்தின் மாவட்ட செயலாளர் மேகலா உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கீழ்வேளூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ், தொகுதி துணை செயலாளர் உமாநாத், நகர செயலாளர் குணா உள்ளிட்ட கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பழனி அடுத்த மானூர் பேருந்து நிலையம் அருகே ஒன்றிய அரசு தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வருவதை கண்டித்தும் உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் உயிர்காக்கும் மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து பணம் சம்பாதித்து வரும் போலி நபர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டு கைது செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய அரசை எதிர்த்து பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். அறிவுறுத்தலின்படி இன்று திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் மாணவர் முகாமிலிருந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி இயக்கங்களும் இணைந்து ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உடனடியாக ஒன்றிய அரசான மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வினை கட்டுப்படுத்த வேண்டும். செங்கல்பட்டில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிற தடுப்பூசி மையத்தை உடனடியாக திறப்பதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்க வேண்டும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு பகுதியில் ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதன் மீதான கலால் வரியை திரும்பப் பெறவும் ஊரடங்கு வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு மாதம் 7,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலர் சங்கு உதயகுமார், மாநில நிர்வாகிகள் பெரியசாமி, காக்கூர் தமிழேந்தி, இளைய கௌதமன் உட்பட இடதுசாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்து தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அனைத்து கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன், வீரசாமி, ஒன்றிய துணை செயலாளர் பாபு வசன், நகர செயலாளர்கள் பொருளாளர் கார்த்திக், ராஜா, பாலசுப்ரமணியன், ரவிக்குமார், மணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்க கோரியும் கொரோனா நிவாரணமாக குடும்பத்திற்கு 7,500 ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் 7 மாதங்களாக டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்ற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். இதில் விசிக மண்டல செயலாளர் சுக விடுதலை செழியன், காஞ்சி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், தெற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் செல்வகுமார், விடுதலை நெஞ்சன், வழக்கறிஞர் சொக்கலிங்கம் உட்பட இடதுசாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் இடதுசாரி கட்சியினர் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் கொரோனா கால நிவாரண நிதியான 7,500 ரூபாய் வழங்கிட கோரியும் உயிர்காக்கும் மருந்துகளை கள்ள சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விளாத்திக்குளம் தொகுதி ஒன்றிய அமைப்பாளர் வில்லாளன் ரசி, தொகுதி அமைப்பாளர் சடையாண்டி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மேற்கு மாவட்டம் சிவகாசி ஒன்றிய மீனம்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பாக பெட்ரோல் டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தியும் உயிர்காக்கும் மருந்துகள், கொரோனா தடுப்பு மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் கௌதம் தலைமையில் நகர பொருளாளர் யாழன், ஆதி, நாகராஜ், அருண், வேளாங்கண்ணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வை எதிர்த்தும், கொரோனா பரவல் தடுப்பு மருந்தின் கள்ளசந்தை வணிகத்தை தடுக்கவும், கொரோனா தொற்றால் வாழ்வாதாரம் இழந்த குடும்பங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், விவசாய அணி மாநில துணை செயலாளர் மதிவாணன், ஒன்றிய செயலாளர்கள் சுந்தர், பாக்கியராஜ், நரேஷ், தினேஷ், காந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கொரோனா தொற்றால் வேலை இழந்துள்ள விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு 7,500 ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும், சமையல் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து 2 சக்கர வாகனம் ஆட்டோவை கயிறுகட்டி இழுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசின் மக்கள் விரோத செயலை கண்டித்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் அழகு விக்டர் தலைமையில் தக்கலை தலைமை தபால் நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் மாத்தூர் ஜெயன், பத்மநாபபுரம் நகர செயலாளர் ஜெயா, மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ராஜன், மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டோபர், தற்கலை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் நாகராஜன் மற்றும் நகர ஒன்றிய உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு 30/6/2021 கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தக்கலையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம், நாளுக்கு நாளாக விஷம் போல் ஏறி வருகிற பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கக்கூடவும் கூறியும், அதுபோல் இன்றைக்கு நம்முடைய செங்கல்பட்டில் இருக்கிற இந்துஸ்தான் பயோடெக் கம்பெனியை மீண்டும் செயல்படுத்துவதற்கு கேட்டும், அதுபோல் இன்றைக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தனிநபர் ஒன்றுக்கு 7,500 ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்பதை கேட்டும், நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டும், அதுபோல் விஷம் போல் ஏறுகிற சிமெண்ட் விலையும் கம்பி விலையும் குறைக்க கேட்டு இன்றைக்கு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெட்ரோல், டீசல் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும், கொரோனா கால நிவாரண நிதியாக குடும்பத்திற்கு 7,500 ரூபாய் வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும், தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனே வழங்க கோரியும், கொரோனா தடுப்பூசி தடையின்றி மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்க கோரியும் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக கோவில்பட்டி சாலையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருசக்கர வாகனத்தை பாடையில் கட்டி மாலை அணிவித்து கொள்ளி சட்டியை தூக்கிக் கொண்டு இறுதி சடங்குக்கு ஊர்வலமாக புறப்பட்டு கோவில்பட்டி சாலை, திருச்சி சாலை, புதுத்தெரு வழியாக சென்று பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள தேரடி திடலில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழகத்துக்கு இலவசமாக தடுப்பூசியை வழங்க கோரியும், 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், கொரோனா தடுப்பூசி தயாரிப்பதற்கு தமிழக அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் சந்தைக்கடை உள்ள தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன் முன்னிலை வகித்தார். இதில் பெட்ரோல், டீசல் விலையை திரும்பப் பெற வேண்டும், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும், ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரணமாக 7,500 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் நிர்வாகிகள் ரவிக்குமார், பழனி, பாரிவேந்தன், சக்தி, தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கினை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் இணைந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை ரயில் அடியில் சிபிஐ மாவட்ட செயலர் நீலமேகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை உடனடியாக குறைத்திடக் கோரியும், விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும், கொரோனா நிவாரணமாக வருமான வரி வரம்புக்குள் வராத அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 6 மாதத்திற்கு 7,500 ரூபாய் வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலர் சொக்கா ரபி, மாநகர செயலர் தமிழ் முதல்வன், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கிள்ளிவளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் யோகராஜ், முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் லெனின், மாதர் தேசிய சம்மேளன மாவட்ட செயலர் விஜயலட்சுமி உட்பட இடதுசாரி கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்திய துணைக்கண்டத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒன்றிய அரசு, மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமாகவும் உழைக்கின்ற பகுதி மக்களுக்கு விரோதமாகவும் ஆட்சி பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது விண்ணை தொடுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே சதத்தை தாண்டி அதையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. எனவே அது மட்டுமல்லாமல் கொரோனா பெருந்தொற்று 2 ஆண்டு காலமாக இந்திய திருநாட்டிலே இருக்கிற மக்களை கொன்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதற்கு சரியான நடவடிக்கை மேற்கொள்ளாத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையிலே தேவையான கொரோனா தடுப்பூசிகளை அனுப்பாமல் பாரபட்சம் காட்டியும் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் மக்களை கொன்றழிக்கின்ற நிலையிலும் மோடி சர்க்கார் சென்று கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும், உயிர்காக்கும் மருந்துகள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதை தடுக்க கோரியும், கொரோனாவால் வருமானம் இழந்த குடும்பத்திற்கு 7,500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காமராஜர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலர் வக்கீல் செல்வம் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பினர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் அகரம் கூற்றோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெட்ரோல், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மதன்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் சாதி வாரியாக வேலை வழங்கும் உத்தரவை ரத்து செய்ய கோரியும், அரியலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமல்படுத்தப்படுவதை தடுத்து நிறுத்த கோரியும் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் தேவேந்திரன், ராஜா பிள்ளை மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பழைய பேருந்து நிலையத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெண்ணாகரம் நகர செயலாளர் எஸ். வெள்ளியங்கிரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெண்ணாகரம் தொகுதி செயலாளர் கருப்பண்ணன், மாநில விவசாய பிரிவு இணை செயலாளர் சிவாஜி, மக்கள் அதிகார பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஜானகிராமன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெண்ணாகரம் பகுதி செயலாளர் அன்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கரூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் நகர செயலாளர் முரளி என்கிற பாலசிங்கம் தலைமையில் கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இடதுசாரிகள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி குலாகரமுத்து, மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பொறியாளர் செந்தில்குமார் கண்டன உரை நிகழ்த்தினர். மேலும் இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கராத்த இளங்கோ, மாவட்ட துணை செயலாளர் தனபால், மாவட்ட தொண்டர் அமைப்பாளர் மன்னன், மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் கண்மணி ராமச்சந்திரன், ஊடக மையம் அமைப்பாளர் புலி இளமுதையா, கரூர் நகர செயலாளர் முரளி, பொருளாளர் ரகுமான், நகர துணை செயலாளர் வீரத்தமிழன் விஜய் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட ஊட்டரை மேம்பாலம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரிகள் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அம்பேத்கர் வளவன், மாவட்ட பொருளாளர் சதாசிவம், இடதுசாரிகள் கட்சியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், செல்வராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள், வட்ட செயலாளர்கள் விஜய், ராஜேஸ்வரி, தேவி, வீனஸ், இம்ரான் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து 28, 29, 30 ஆகிய 3 தினங்களில் நாடு தழுவிய அளவில் கூட்டு இயக்கமாக கொரோனா காலகட்டத்தில் ரூபாய் 7500 அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு முடியாமல் இன்றைக்கு தடுப்பூசி போடுவதை நிறுத்தியிருக்கிறார்கள். காரணம், மத்திய அரசு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் மருந்து உற்பத்தி கிடங்கை தமிழக அரசிடம் ஒப்படைத்து அந்த தடுப்பூசியை இங்கேயே தயாரிக்க உதவிட வேண்டும் என்ற கோரிக்கையையும், அதே போல் இன்றைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் என்று எகிரி இருக்கிறது. சமையல் எரிவாயு விலை இன்றைக்கு 950 தாண்டி இருக்கிறது. மத்திய அமைச்சர்களை கேட்டால் வேறு எரிபொருளுக்கு மாறுங்கள் என்று கேவலமாக கிண்டலாக சொல்லக்கூடிய போக்கு இருக்கிறது. நாமக்கல் கிழக்கு மாவட்டம் நாமக்கரைப்பேட்டை பேரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் போன்றவற்றின் விலை உயர்வை குறித்திடக் கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாமக்கரைப்பேட்டை பேரூர் செயலாளர் நந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் நீலவானத்து நிலவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து திருவாரூர் தபால் நிலையம் முன்பு சிபிஎம், சிபிஎம், சிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் விலையை திரும்பப் பெற கோரியும், உயிர்காக்கும் மருந்துகள் கள்ள சந்தைகள் விற்பனை செய்வதை தடுக்க கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாவட்ட செயலாளர் சிவபுண்ணியம், சிபிஎம் மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி, விசிக மாவட்ட செயலாளர் வடிவழகன், செய்தி தொடர்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடந்த 3 தினங்களாக இந்தியா முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச மோடி அரசு உடனடியாக பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். கொரோனா காலத்தில் வழங்குகின்ற பேரிடர் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும். தொடர்ச்சியாக மோடி அரசு அவருடைய பாசிச கும்பலான பலருக்கும், அதானி, அம்பானி போன்ற பலருக்கும் பல லட்சம் ரூபாய் வங்கிகளில் கடனை தள்ளுபடி செய்கிறது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கொரோனா கால நிவாரண நிதியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 7500 ரூபாய் வழங்கிட வேண்டும், உயிர்காக்கும் மருந்துகளை கள்ள சந்தையில் விற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் ராஜ்வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் பாலமுருகன், தெற்கு மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இது தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைத்து 3 தினம் 28, 29, 30 ஆகிய தினங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்ட இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பிரதானமான கோரிக்கையாக பெட்ரோல், டீசல் விலையை வாபஸ் பெற வேண்டும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு தேவையான தடுப்பூசிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 மணி சந்திப்பில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட பொருளாளர் முனிராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு தலைவர் சேகர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசை கண்டித்து பெட்ரோல், டீசல் விலை உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெரம்பூர் பகுதி செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரம்பூர் பகுதி செயலாளர் கல்தூன் ரவி, பால் ஆர் லலிதா, சென்னை சமத்துவன், தேவா பிரபா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உலகத்திலேயே இன்றைய நீங்கள் இணையதளத்துக்கு சென்று பார்த்தால் தெரியும், உலகத்திலேயே மிக கூடுதலான விலைக்கு பெட்ரோல் டீசல் விற்கக்கூடிய நாடு இந்தியா தான். இந்தியாவினுடைய விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமையை கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் வெளிப்படையாக மோடி ஒப்படைச்சதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. மோடியும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் இணைந்து நடத்தக்கூடிய கூட்டு கொள்ளையால் தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக நான் வைக்கின்றேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இந்த பெட்ரோலிய விலை நிர்ணய கொள்கையை மாற்ற வேண்டும், வரியை குறைக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மிக கடுமையான நெருக்கடி, பேண்டமிக் த கிரேட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தொற்று நோயால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ரொம்ப கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்ததற்கு பிறகு பெட்ரோல் விலையை, வரியை குறைப்பதன் மூலம் பெட்ரோல் விலையை குறைப்பதற்குரிய முயற்சிகளை, தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போல பெட்ரோல் விலையை குறைக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய ஒன்றிய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்ட செயலாளர் லட்சுமணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சாத்தார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர துணை செயலாளர் சத்யராஜ், ஒன்றிய துணை செயலாளர் அறிவுச்செல்வன், ஆலடியா நகர அமைப்பாளர் அன்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் இடதுசாரிகள் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ராமசாமி கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தமிழ், மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி துணை அமைப்பாளர் பெருமாள், காரிமங்கலம் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் சாந்தகுமார், கோவிந்தராஜ், நவீன், கதிர்வேல், கிஷோர், விஸ்வா, பச்சையம்மாள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் முன்பு பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆட்டோவை துண்டுக்கட்டி இழுக்கும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய குழு உறுப்பினர் பழனிவேல், மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாரதி, நகர செயலாளர் மதியழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் உறவழகன், வழக்கறிஞரணி மாநில பொறுப்பாளர்கள் நந்திவனம் பாலா, நெப்போலியன், நகர செயலாளர் கலையரசன், நகர பொருளாளர் ரவிமன்னன், ஒன்றிய செயலாளர்கள் அன்பு, பழனி மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து மதுரை மாப்புப்பாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய தொகுதி செயலர் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். விண்ணை முட்டும் அளவிற்கு தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய மோடி அரசானது பெட்ரோல் விலையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், அம்பானி, அதானி போன்ற பெரும் நிறுவனங்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர்கள் இந்த இந்திய நாட்டில் எண்ணெய் நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்காக அவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள். மோடி அரசிடம் நீ தொடர்ச்சியாக பெட்ரோல் விலையை குறைத்து கொண்டில்லாமல் ஒரு 100 ரூபாய் அதற்கு ஒரு ஃபிக்ஸடாக வச்சுட்டேன்னா நாங்கள் நிறுவனத்தில் இது பண்ணுறோன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை என்னன்னா, அம்பானி, அதானி நிறுவனங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தொடர்ச்சியாக அந்த ஒன்றிய மோடி அரசானது பெட்ரோல் விலையை ஏற்றிக்கிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடத்தூர் அம்பேத்கர் சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடத்தூர் ஒன்றிய செயலாளர் பாலையா தலைமை வகித்தார். இதில் ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் விலை உயர்வுகளை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வு நாடு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும், விவசாய விரோத சட்டங்களை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அம்மா உணவகம் அருகே பெட்ரோல், கேஸ்
டீசல் விலை உயர்வை கண்டித்தும் கொரோனா நிவாரண நிதியாக ஒரு குடும்பத்திற்கு மாதம் 7,500 ரூபாய் வழங்கிடவும் தமிழகத்துக்கு கூடுதல் தடுப்பூசி வழங்கிட வலியுறுத்தி சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்றல் கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக தெற்கு ஒன்றிய செயலாளர் நாகமுத்து, வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏற்றத்தை கண்டித்து தென்காசி மாவட்டம் சுரண்டையில் சிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் டேனி அருள்சிங் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர்கள் சுரண்டை மணி பிரபாகரன், தமிழ்ச்செல்வம், வல்லம் கார்த்திக், பாலசுப்ரமணியன், மகேஷ், சுப்ராஜ், கார்த்திக் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெட்ரோல் கேஸ் டீசல் விலை ஏற்றத்தை கண்டித்தும் கொரோனா பெருந்தொற்றால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஒன்றியம் ஜி அரியூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் வீரவளவன், ஒன்றிய செயலாளர் தர்மலிங்கம், நாகேஸ்வரராவ், வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் தாமோதரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே பெதப்பம்பட்டி நாள் ரோட்டில் மோடி அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குடிமங்கலம் ஒன்றிய பொறுப்பாளர் மணிகண்டன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், மடத்துக்குளம் தொகுதி செயலாளர் பொன்னீஸ்வரன், குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, கடத்தூர் பிக்கி மற்றும் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொழுதூர் ராமரத்தம் பேருந்து நிலையத்தில் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை மற்றும் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி ஒன்றியத்தை ஆளுகிற பிஜேபி ஒன்றிய அரசை கண்டித்தும் கடலூர் மேற்கு மாவட்ட மங்களூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மங்களூர் ஒன்றிய பொருளாளர் தொழுதூர் ரமேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் சஞ்சீவ் காந்தி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக குணத்தொகையன், பொறியாளரணி கோபால் கருப்பையா, தடா கணேசன், பாண்டியன், பிரேம் பிரகாஷ், ஒன்றிய துணை செயலாளர்கள் பிரகாஷ், கருணாகரன், கிழக்கு ஒன்றிய பொருளாளர் பாரத விளவன், தொண்டரணி அமைப்பாளர் திருமா காசி, தொண்டரணி துணை அமைப்பாளர் ராசா, தொண்டரணி துணை செயலாளர் திருமேரி மற்றும் இடதுசாரி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு 7,500 ரூபாய் நிவாரணம் வழங்கிட கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகில் கேஸ் சிலிண்டர், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டியும் ஊரடங்கு காலத்தில் வாழ்வாதாரம் இழந்த குடும்பங்களுக்கு தலா 7,500 ரூபாய் வழங்க கோரியும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாவட்ட செயலர் தமிழ்மாறன், மாவட்ட துணை செயலர் ராமமூர்த்தி மற்றும் விவசாய சங்க மாவட்ட தலைவர் கஜேந்திரன், கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், நகர நிர்வாகிகள் பாச்சா பிள்ளை, இடிமுரசு, சிறுத்தை நாயகம், மாவட்ட நிர்வாகி வேல்முருகன் ஆகியோர் ஒன்றிணைந்து கண்டன உரையாற்றி கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரி கட்சிகளின் நிர்வாக உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் சேகர் அவர்கள் தலைமை வகித்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திமுறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கலவை தாலுகா செயலாளர் ரகுபதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் நல்லூர் சம்பத், மாவட்ட செய்தி தொடர்பாளர் விசாரம் சசிகுமார், ஆற்காடு தொகுதி செயலாளர் சிறுத்தை சென்னையன், ஒன்றிய செயலாளர் முருகன், சுதானந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலை மற்றும் கேஸ் விலைகளை குறைக்க கோரியும் ஊரடங்கின் போது வேலைவாய்ப்பற்ற ஏழை எளிய மக்களுக்கு 7,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் சிவனேசன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது
பெட்ரோல், டீசல் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்த கோரியும் கொரோனா நிவாரண நிதியாக 7,500 ரூபாய் வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.